இப்போவே சொல்லி தான் ஆகணுமா? ஹாய். ஹாய். நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாமா? ஓகே. ஹேடா. ஹாய். ஐயோ இவனா? ஹாய். டிடி இங்கே வந்து உட்காரோம். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. டேய், அவ எதுக்குடா தனியாக உட்காந்துருக்கா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போவே சொல்லு. உனக்கு தான்டா மூக்கு இருக்குது. என்னவா? அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. நாம தான் இமேஜின் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. கம்யூனிட்டி நீ என்னமோ நினச்சிக்கூட முதல்ல கதையை கேள்றா. ஓகே ஓகே. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இதே இடத்துல அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, டப்புன்னு வெளில வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவங்ககிட்ட போய் திரும்ப பேசினாளா? அட இருடா. அதுக்கப்புறம் அன்றைக்கே நான் அவள் வீட்டுக்கு போனேன். ஃபோன் பண்ணலாமா வேணாமா? இந்த லூசு தனியாக நீ நின்று காற்று வாங்கின்னு இருக்கு. இவன் எதுக்கு இங்கே வரான்? சொல்கிறா. இங்கே தனியாக நீ என்ன யோசிச்சுன்னு இருக்க? சும்மா லைஃப் பற்றி தான். அடைச்சி சொல்லு. அவன் நம்பர் எடுத்துட்டேன். நம்பர் எடுத்துட்டியா? எப்படி? சொல்லிட்டேன். நல்லது. அப்போ கொண்டு போய் பேச வேண்டியதானே? அவன்கிட்ட பேசலான்னு தான் இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி எல்லாவும் சொல்லலான்னு இருக்கேன். மறுபடியுமா? மறுபடியும்லாம் இல்லை, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போகிறேன். அடைச்சி மறுபடியும்ன்றது நீ காலையிலே அதான் சொன்ன, இப்பயும் அதான் சொல்கிற. காலையிலேயும் சொல்லணும்னு தோணுச்சு, இப்போவும் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ என்ன உன் லவ் அவன்கிட்ட சொல்லணும் அதானே? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. போயிட்டு வா. வரேன். ஐயே வாயப்பாரு. அவசியம் சொல்லணுமா? சொல்லி தான் ஆகணும். போ. சாப்பிட போன இடத்துல சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு வராமல் அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன். ஏன் உயிரை வாங்கினீங்க? சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அவன் மூந்தில் முழிச்சான், அவன் இவன் மூந்தில் முழிச்சான். காலங்கத்தால நான் ஏதாச்சும் சொன்னாங்களா? யாரும் உயிரை வாங்கினேன். விட மாட்டா போலியே. ஏடாச்சு ஓகே தானே? ஏதாச்சும் சொன்னாங்களா? உன்னதானே கேட்குறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பையன் நல்ல பையன் தான். ஆனா அவன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணானா? லவ்வா? ஆனால் அது அப்பயே அவனுக்கு செட் ஆகலையாம். இப்போ சிங்கிள் தானே, பிரச்சனை இல்லை. இப்போ சிங்கிள் தான். அப்படின்னா லவ் ஸ்கூல் படிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ரோமியோ ஜூலியட் மாதிரியா? ரோமியோ ஜூலியட் மாதிரிலாம் கிடையாது. ஓகே கண்மணி, ஆதி தாரா மாதிரி. ஓகே கண்மணி, ஆதி தாரா. நடத்து. நான் அந்த படமே பார்க்கல. முதல்ல அவனுக்கு ஃபோனை போட்டு பேசு. ஹலோ. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதை சொல்ல எனக்கு அப்போ தைரியம் இல்லை. இப்போயும் தைரியம் வந்துச்சான்னு தெரியல. ஆனால் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நான் லைஃப்பில் உங்களை திரும்பி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இது எனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓகே சொல்வீங்களா மாட்டிங்களான்னு தெரியாது. இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கும். அதை தாண்டியும் நான் சந்தோஷப்படணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. எது ஐ லவ் யூவா? டேய் நீயா? பின்ன எனக்கு ஃபோன் பண்ண நான் தான் பேசுவேன். சீப்ப. ஏய், நீ நம்பரை மாற்றி போட்டு என்ன பண்ணுற? சீப்ப. இந்த தடவையாச்சும் கரெக்டாக அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. மாற்றி வீத்தி உங்கள் அப்பனுக்கு ஃபோன் போட்டுற போகிறேன். வந்து வாயிலே வெட்டுவார். ஹலோ ரகு,
ஆமாம் ரகு தான். நீங்கள்? நான் ஸ்ருதி பேசுகிறேன். சொல்லுங்கள். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். நான் அப்புறம் சொல்கிறேன். நேற்று அவங்ககிட்ட சொன்னியா இல்லையா? இன்னும் இல்லை. சரி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சும்மாதான். இவங்க என்ன பண்ணுறான்? யாரா? எனக்கே தெரிலடா. சரி வா வா வா. ஹாய் ப்ரோ. நல்ல சான்ஸு இப்பயே சொல்லிடு. அதுக்குன்னு உட்காந்தோன்னே சொல்லிடுறாரு. என்ன அவசரம்? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் ஏதோ சொல்லணும்னு தயங்கி பேசுனீங்க. அப்புறம் எதுவும் சொல்லாமலே கட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிச்சி எங்க இவ உங்களை லவ் பண்ணுறாளாங்க? நானும் தான் லவ் பண்ணுறேன். இவ தான் அப்போ ஸ்கூலில் லவ் பண்ண பொண்ணா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஸ்கூல் டைம்லேருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அப்போ சொல்ல தைரியம் இல்லை. அப்புறம் இவங்கள பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் நேற்று பார்த்தேன். பார்த்ததும் இவங்க எந்திரிச்சு வெளியே போனதும் இவங்களுக்கு இன்னும் என்னை பிடிக்கலன்னு நினச்சேன். பட் ஏதோ பேசணுன்னு கால் பண்ணி தயங்கி பேசினப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அதான் என்னென்னு பேசிடலான்னு. நல்லது. அப்போ நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. பாய் ப்ரோ. காட் பிளஸ் யூ மை சைல்டு. அவங்களுக்குள்ளே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஹலோ. ஹலோ, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் தான் பிஸி போல். 2 நாளாக ஃபோனே காணும். பிஸிலாம் இல்லைப்பா, வீட்டில் ஆளுங்க இருக்காங்க அதான். சரி, உனக்கு என்னாச்சு? வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன உண்மையே சொல்லு. உங்கள் அப்பா எதுவும் உனக்கு பொண்ணு பார்த்துருக்காரா? ஆமாப்பா, அதான் வீட்டில் பிரச்சனை. எப்போடான்னு இருக்கல நீ. நான் வேணா உனக்கு பொண்ணு பார்க்கட்டா? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். வீட்டில் யாரோ சொந்தக்கார பொண்ணாமா, மொதவே பேசிட்டாங்களாமா. இப்போ திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. எனது என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா? நம்ம லவ் உங்கள் வீட்டில் சொன்னியா? சொல்லிட்டேன். வீட்டில் கேஸ்ட் பார்க்குறாங்க. இல்லை புரியல. உங்கள் அப்பா என்ன லூசாடா? இன்னுமா இதெல்லாம் பார்க்குறாங்க? சரி, நீ என்ன சொன்ன அதுக்கு? என்ன சொல்லன்னு தெரியல. இவங்களை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட குடும்பமாக ரூமுக்கு வெளியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. நான் எப்படியாச்சும் என் வீட்டில் பேசி சம்மதிக்க. யாரு நீ? ஒரு வாரத்தில் சொல்கிறாளா? இப்போ என்கிட்ட 1 வாரம் டைம் கேட்ப. அப்புறம் இந்த 1 வாரத்தில் நல்லா ஜாலியாக கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்லாம் பண்ணிட்டு சாரிப்பா வீட்டில் எவ்வளோ சொல்லியும் வீட்டில் ஒத்துக்கல சாரி அதுக்கு தானே பிளான் பண்ணுற. அதுக்கு இப்போவே கிளம்பிரு. நாளைக்கு வேற ஒருத்தி கூட வந்து படுத்துட்டு என்கிட்ட சொல்கிறதுக்கு இப்போயே கிளம்பிரு. பை. இதாண்டா நடந்துச்சு. சரி இப்போ எதுக்கு வர சொல்லியிருக்கா? அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? எங்க உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகக்கூடாதா? எங்க என் ஃப்ரெண்டு கல்யாணம்லாம் ஆகலைங்க. அவங்க பேசினதுக்கப்புறம் வீட்டில் சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டான். அவன் எவ்வளவோ ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஸ்ருதி அட்டன் பண்ணலை. 1 வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணோன்னே ஒன்று சேர போகிறாங்கன்னு நினச்சேங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என்னங்க சொல்கிறீங்க? ஐயோ, சாரிப்பா, நான் பண்ணது தப்பு தான். நீ அப்படி யோசிச்சது கரெக்ட். யாராக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் 1 வீக் டைம் கேட்டால் அப்படி தான் நினைப்பாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சாரி, உங்ககிட்ட 1 வீக் டைம் கேட்டிருக்கக்கூடாது தான். பட் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. பட் இப்போ எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. நான் என் வீட்டில் பேசிட்டேன். எல்லாமே ஓகே. இனிமேல் உன் கையில் தான் இருக்குது எல்லா முடிவும். ரோமியோ ஜூலியட் மாதிரிலாம் கிடையாது. ஓகே கண்மணி, ஆதி தரா மாதிரி. நாளைக்கு வேற ஒருத்தி கூட வந்து படுத்துட்டு என்கிட்ட சொல்கிறதுக்கு இப்பயே கிளம்பிடு. பாய். நீ இல்லாத ஒவ்வொரு செகண்டும் செத்துடலாம் போல இருந்துச்சு.